அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் நெட்சன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. அதே போல் நிறைய கால்ஸ் வருது. வெளிநாட்டு அன்பர்களாம் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தை மாதத்துடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய அமைப்பு, தை மாதம் அப்படின்னாவே மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் நகர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம். ஸோ பஞ்சாங்கப்படி மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 15/1 கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க. ஏன்னா அந்த கார்த்திகை மார்கழி குளிர் மாதம், பனி நிறைய இருக்குங்க. அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி அந்த சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியோட இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோள். அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய அந்த பிரகாசத்தன்மைக்கு தான் மகரம். ஜனவரியில் அதுவும் பிறக்கும். அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அந்த தை மாதத்துலேருந்து எல்லாமே பொன் பொருள் விளைச்சல் எல்லாம் ஒரு வைபோகமாக இருக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான மாதமாக 12 மாதத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. காமதேனு வழிபாடு நம்ம மனுஷாவெல்லாம் சூரியனுக்கெல்லாம் நம்ம தைப்பொங்கலுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறோம். ஆனால் காமதேனு மாடுக்கு பசுவுக்கெல்லாம் நம்ம மாட்டுப்பொங்கல் 16ஆம் தேதி எடுக்கக்கூடிய இந்த விசேஷமான கால்நடைக்கெல்லாம் நம்ம எடுத்தால் நமக்கு அத்தனை விஷயம் நடக்கும். காமதேனுனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நம்மளுடைய தொழில், ஆரோக்கியம் அனைத்தையுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பூஜை அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலெல்லாம் அந்த பசுவுக்கு நம்ம பூஜை செய்கிறதே அவ்வளோ விசேஷம். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகையாக, உழவருடைய பண்டிகையாக, இப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயமும் இந்த 3-4 நாட்கள் நம்ம காணும் பொங்கல் வரையும் கொண்டு வந்துடுவோம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுங்க. இந்த தடவை தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருகளுக்கு, இறந்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமாவாசையில் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தை 11ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி வருது. அதுவும் ரொம்ப சிறப்புங்க. பெருமாள் வழிபாடு, நம்மளுடைய சூரியனுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடிய அனைத்து சகல விஷயமும் நடக்கக்கூடிய ரத சப்தமி வழிபாடு எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் இருந்தால். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலாபலன் பரிகாரத்தோட வரிசையாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் கவனிங்க, பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? மனசு சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? அலைச்சல்கள் எப்படி இருக்குது, எப்படிங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறக்கூடிய விஷயத்தில் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இனிமேல் நல்லா இருக்கா, தை மாதம் வழி பிறக்குமா அப்படின்னா, படிப்படியாக வழிபிறக்கக்கூடிய உங்களுடைய மனம் அப்படிங்கிற சார்ந்து இருக்கக்கூடிய குருவோட இடமான சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கார். ஜென்ம சனியாக, 7.5 சனியாக. நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன், சனி பகவான் உங்களுக்கு இதெல்லாம் இருந்தாலும் மாந்தியை பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாம் மீனராசி, சிம்மராசி தான். லக்னமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் இனிமே கொஞ்சம் சீராகும், பயப்பட வேண்டாம். பெரியவங்களை நல்லா மதித்து நடங்க. பெரியவங்க வீட்டில் சொன்னாங்கன்னா கேட்டு நடங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டு. அப்பா வழி, தாய் வழி, பூர்வீக சொத்துல வருமானம் உண்டு, அந்தஸ்து உண்டு, உயர்வான எண்ணங்கள், சிந்தனைகள் பாசிட்டிவாக இனிமேல் நடக்கக்கூடிய சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய மாதம் தை மாதங்க மீனத்துக்கு. சனி பகவான் ஒரு மந்த விஷயமெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தார், தடையை பண்ணார். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மாதமாக மீனத்திற்கு இருக்குது. தைரியமாக இருங்க.
தன்னம்பிக்கை தளர விடவே கூடாது. மீனராசி, மீனராசிக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் நீங்கள் புதிய முயற்சி, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, டபுள் ப்ரமோஷன் அதெல்லாம் உண்டு. 4ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கனால நீங்கள் வண்டி வாங்கின புதுசாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இஎம்ஐ லோனு, கடன் பிரச்சனை சின்ன சின்ன வச்சுக்கிங்க இருக்கும் ஆல்ரெடி. அப்போ கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு 50% ஒத்துழைப்பு கொடுக்குறார் கிரகங்கள். அது உங்கள் தசாபதியும் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு இப்போ சுக்கரதசையெல்லாம் நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தர் விஷயமும் சுக்கிரன் இருக்கும்போது கணவன் மனைவியே சின்ன சின்ன, ஏன்னா இப்போ நிறைய செலவுகள் மாதம், இந்த சுபகாரியத்துக்கு போவோம், கல்யாணத்துக்கு போவோம், காதுகுத்துக்கு போவோம். அப்போ கணவன் மனைவி அங்கே போனோம், எங்கே அவங்க அந்த மாதிரி நகை போட்டிருந்தாங்க, நீ என்ன எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. அவருக்கு பாவம் என்ன நடக்குது, 7.5 சனி, ஜென்மத்தில் சனி இருக்கிற. நான் 40,000 வாங்கினது கூட இப்போ 38,000 தான் கையில் வருது. இதில் மண்டை குடைச்சல் மாதிரி மனைவியோட தொந்தரவு. அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். நம்ம பிரச்சனையை எடுத்து உட்காந்து சொல்லுங்கள். அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், கணவன் மனைவிட்ட சொல்லுங்கள், இந்த ராசிக்காரங்களை பேசுங்க அமைதியாக. எனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்களா, சமத்தா போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பக்குவமாக பேசிட்டா அவங்க உங்கள ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாங்க. உடற்பயிற்சி நல்லா இருக்கணும், உடற்பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உடம்புல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், புத்துணர்ச்சி நல்லாயிருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். தூக்கங்கெட்டு ரொம்ப பிரச்சனைகளில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இனிமேல் நல்லாயிருக்கும். அப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத ஒரு மன தெளிவுன்னு சொல்லிட்டேன். அரசியலில் நிதானமான போக்கு வேணும். பேச்சில் நல்ல கவனம் தேவை. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, யோகங்கள் உண்டு. சில யோகங்கள்லாம் நடக்கும். லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு லவ் பண்ணக்கூடிய எண்ணங்கள், புதிய நட்பு வட்டாரமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இத்தனையும் இருந்தாலும் நான் என்ன வழிபாடு எடுக்கணும்னா, வியாழக்கிழமை கண்டிப்பாக கொண்டக்கடலையும் நெய் தீபமும் முல்லைப்பூ வாங்கி முருகனுக்கும் ப்ளஸ் முருகன் கோயிலுக்கும் போகணும். வியாழக்கிழமை சோமவாரங்கிற மாதிரி, இங்கே வியாழக்கிழமை குருவாரங்க. இந்த குருவாரத்தில் போயிட்டு முருகனை வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. அதே போல் தட்சிணாமூர்த்தி குரு பகவானையும் வழிபாடு எடுங்க. மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்துங்க. நீங்கள் பிறந்த கிழமையில் மாந்தீஸ்வரர், அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அந்த கோயிலில் போயிட்டு 27 தீபம் ஏற்றி உங்களுடைய வயது என்னவோ அந்த வயசுக்கான காணிக்கையை போட்டுட்டு 9 தடவை உள்பிரகாரம் சுற்றி வழிபாடு எடுங்க. ஜென்மசனி 7.5 சனியோட தாக்கம் நீங்கும். சிவாய நம.